2025ஆம் ஆண்டின் நம்முடைய மாதாந்திர நிகழ்ச்சியை ஏற்கனவே முடித்துவிட்டோம். இது 2026க்கான நாட்குறிப்பு கொடுத்தல் போன்ற அந்த அம்சங்களை ஒட்டி புரவலர்களை பெருமைப்படுத்துதல் என்ற நிகழ்ச்சியை ஒட்டி ஆரம்பிக்கும். இதை முன்னதாக 2 நாள் முன்னதாகவே செய்து இருக்கிறோம். அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சியின் முதலாக இறைவணக்கம் பாட பத்மநாபன் ஐயா அவர்கள் வருகிறார்கள். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன், நிலவுலாவிய நீர்மலி வேணியன், அழகில் ஜோதியன், அழகில் ஜோதியன், அம்பலத்து ஆடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். கோயில் கதவு திறவாதோ, உந்தன் கோயில் கதவு திறவாதோ, எந்தன் குரலும் உன் செவியில் சேராதோ முருகா. கோயில் கதவு திறவாதோ, எந்தன் குரலும் உன் செவியில் கேளாதோ முருகா. கோயில் கதவு திறவாதோ. கவிஞர் பஞ்சநாதன். சுழலும் தேனிசை சூட்சுமத் திருமுறை தொழுவார் இசைப்பார் தொடுவார் பலர் மனதை, நழுவா நல்வழி நவிலும் தெளிவு பழகும் நட்பு பஞ்சுநாதப் பெருந்தகை, குழகு தமிழில் குழலாய் தருமிசை அழகு தமிழ் வழி அளிப்பது நல்லிசை, முழுமை உள்ளம் முயக்கும் சிவனடி அழகன் பொன்னீசன் அருள்பாடல் வருக. தற்போது நடந்து கொண்டிருப்பது மார்கழி மாதமாக இருப்பதால் திருவெம்பாவையிலிருந்து ஒரு பாட்டு. திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ்த்தடங்கள், ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் சோதியையாம் கேட்டோ வாழ்த்தடங்கள், மாதே வளருதியோ மாதே வளருதியோ வன்செவியோ நின் செவிதான், மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து, ஓதாரபலியின் மேல் நின்றும் புரண்டும் எங்கள் ஏதேனும் கிடந்தால் என்னே என்னே ஈரோயம் தோழி பரிசேலோ எம்பாவாய், ஈரேயம் தோழி பரிசேலோ எம்பாவாய். திரு பஞ்சநாதன் அவர்களுக்கு உபதலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார். அடுத்ததாக எல்லோரும் எதிர்பார்க்கும் அன்பு விரலிசை வேந்தர் KJ ஜவஹர் அவர்கள் பணம்புரளும் வங்கிதனில் பெருமையுடன் பணிமுடித்து
பணம் புரளும் வங்கிதனில் பெருமையுடன் பணிமுடித்து எண்ணப்படி இசைபாடி எங்கும் நட்பு பாராட்ட பண்புக்கும் பணிவிற்கும் பட்டயங்கள் பல கண்ட பண்பாளர் ஜவஹர் எனும் பெருமகன் அருகிருந்தார். கண்ணசையும் கையசையும் கண்டால் தலையசையும் நுண்ணிய விரலையும் நுணுக்கங்கள் அதிலிடையும் பண்ணிசைந்து பாடி வரும் புல்புல் இசைமேவும் எண்ணத்தில் எழும்பாடல் ஏற்றதொரு இசையாக்கும் பாசமே மேடைவா பண்ணிசைத்து இன்பம் தா. எல்லாருக்கும் வணக்கம். இது இனிமையான மாலை பொழுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகசிரி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா முடியும் போது மறந்து போய்டுறோம், சீக்கிரமே போவேன். அதனால் இந்த சிவநேய பேரவைக்கும் இந்த இந்த இசையை எல்லோரும் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆளில் பாசத்துக்குரிய ஸ்ரீ அவர்கள், அவர் மிஸ் திருமதி ஸ்ரீ அவர்களும். ஸோ ரொம்ப அவரே இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து கூப்பிட்டார். ஏற்கனவே ஒரு வாசிச்சிருக்கிறேன், நீங்களாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதற்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவருக்கு சொல்லிக்கிறேன். மடிப்பாக்கத்து சிவநேய பேரவைக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். பக்தி பாடலை ஆரம்பிக்கிறேன். கணபதியே வருவாய் என்ற பாடல். இதை பாடியவர் அமெரிக்காவிலிருந்து அன்பு ஆனந்தி அவர்கள் பாடி அனுப்பிச்சிருக்காங்க. உள்ளம் மகிழ்ந்தது. அதாவது நான் எழுதுகிற பாடல்கள் இசையை ஒப்பி தான் இருக்கும். அந்த இசைக்கொப்ப பாடல்களை அவர்கள் பாடும்போது தேனாய் இனிக்கிறது, என் இதயம் குளிர்கிறது. அந்த பாடலை இப்பொழுது நீங்களும் கேளுங்கள். தானே வித்தாய் தானே பலவாய் தானே திருவாய் நின்றோனே மீனன பத்தும் மேவிடு வடிவாய் மேதினி உறைவோன் மருகோனே தானெனும் செருக்கால் தரணியை ஆண்டவன் தருக்கினை அழித்த தென்னாடா வான்மதி கங்கை விரிசடை சூடி விடயமர் சிவனார் குகனேவா வானோர் தொழுதிடும் வேலா முருகா வேல்விழி நாதா அருள்வாயே வேல்விழி நாதா அருள்வாயே. புத்தக வெளியீடு
ஆரம்பிப்பதற்கு முன்பாக இங்கு ஒரு பெருமகனார் முதலாக நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். அவரை பாராட்ட வேண்டியது சிவநேய பேரவையின் கடமை. வேலு நாச்சியார் காவியத்தை பாடி அதை பற்றி அந்த உள்ளம் உருகும் வண்ணம் கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் அந்த பாடலுக்கு ரூபாய் 50,000 முதலமைச்சர் கரங்களால் பெற்றவர் இவர். அதாவது நிறைய விருதுகள் பெற்றுக்கொண்டே இருந்தாலும் இன்றைக்கும் காலையிலே ஒரு விருது தேப்போ மீனாட்சி சுந்தரம் பேரிலே அவர் விருதை பெற்று அந்த மனம் மாறாத அளவிலே நம் பேரவைக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த அரங்கிலும் அவரை நாம் பாராட்ட வேண்டியது நம் கடமை. ஐயா, மேடைக்கு வாங்க. அவை சான்றோர் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இங்கே இருப்பவர்கள் யாருக்கும் நான் புதியவன் அல்ல. ஆனால் இந்த அமைப்புக்கு நான் புதியவன். எல்லா அமைப்புகளிலும் நான் பங்கேற்றிருக்கிறேன், பார்வையாளராகவும் பங்கேற்றிருக்கிறேன், உரையாற்றுபவனாகவும் பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இந்த அமைப்புக்கு இன்றைக்குத்தான் வரக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எல்லோரும் சொல்லுவார்கள், இந்த அமைப்பு மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது என்று. இங்கு வருபவர்கள் எல்லாம் என்னுடைய அமைப்புக்கும் வருகை தரக்கூடியவர்கள். அவர்கள் மூலமாக ஐயா நடத்துகின்ற இந்த இலக்கிய விழாக்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் இன்றைக்கு என்னை பற்றிய தகவலை வாக்கோ பாண்டியன் ஏதோ அவர் காதில் போட்டு வைத்திருக்கிறார். அதனால் அவருக்கு இந்த அவையிலே என்னை அழைத்து சிறப்பு செய்தது எனக்கு செய்த சிறப்பாக நான் கருதவில்லை. நான் நடத்துகின்ற உலக திருக்குறள் பேரவை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கே கிடைத்த பெருமையாக நான் கருதுகிறேன். இந்த முன்வரிசையிலே உட்கார்ந்திருக்கின்ற முத்து சீனிவாசன் எனக்கு தூரத்துக்காரர் அல்ல, பக்கத்துக்காரர், எங்கள் ஊர்க்காரர் அவர். ஆனால் இந்த ஊரிலே அவர் இருந்தாலும் கூட நாங்கள் சந்திப்பது ரொம்ப அரிதாக இருக்கிறது. அவர்தான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாலே எனக்கு விருது கொடுத்து பாராட்டி அந்த மலரில் எனக்கு ஒரு பட்டம் கொடுத்தார். சந்தக்கவி அரசர் என்ற எனக்கு ஒரு பட்டம் கொடுத்த பெருமகனார். ஆனால் இப்பொழுது அவர் என் பார்வையிலும் அவர் படுவதில்லை, அவர் பார்வையிலையும் நான் படுவதில்லை. இங்கே அவருடைய தரிசனம் கிடைத்ததற்காக உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு சிறப்பு செய்த ஐயாவுக்கு என்னுடைய இதயம் கடிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்திய பெருமகனாருக்கு நன்றி. இன்றைக்கு 4 நூல்கள் வெளியிடப்பட இருக்கிறது. மொத்த பேரையும் அழைத்து இங்கே இருத்தி கொடுப்பதற்கு இந்த மேடை போதாது. அது இறைவன் சித்தம் அப்படித்தான் இருக்கிறது. அதனால் ஒவ்வொரு புத்தகமாக வெளியிட்டு அதை மகிழலாம் என்று இருக்கிறேன். முனைவர் ராமகுருநாதன் ஐயா அவர்கள் தஞ்சை மண் உதித்த தரணி புகழ் ஆசான். தஞ்சை மண் உதித்த தரணி புகழ் ஆசான், விஞ்சு புகழ் மேவும் வித்தகர் முனைவர். தஞ்சை மண் உதித்த தரணி புகழ் ஆசான், விஞ்சு புகழ் மேவும் வித்தகர் முனைவர். பஞ்செனும் உள்ளம் பரிவுகொள் ஏணி. அவர் ஏற்றி விட்ட எத்தனை முனைவர்கள்ன்றது நீங்கள் எண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு அவருடைய அன்பும் பாசமும் அதிகம் பெற்றவர்கள் ஏராளம் ஏராளம். நானும் அதிலே காத்திருக்கிறேன். சஞ்சீதம் புகழ்நிலை. சஞ்சீதம் புகழ்நிலை சாகித்ய சங்கமம். சாதித்த சங்கமம், சாகித்ய சங்கமம். அஞ்சிடா பெருநிலை அவனியின் ரத்தினம்
நெஞ்சம் பொருந்திய நிறை தவழ் ஞானி. நெஞ்சம் பொருந்திய நிறை தவழ் ஞானி. விஞ்சை சூழ் மஞ்சிகம் விவேகச் சிகரம். விஞ்சை சூழ் மஞ்சிகம் விவேகச் சிகரம். நஞ்சிலா குஞ்சரன் நரவு குருநாதன். வருக வருக அமர்க அரண்மேடை. மாதேவி மரகதவல்லி என்ற நூலை பெறுவதற்காக வந்திருக்கிற திரு லிங்கராஜா அவர்கள். புவியோரை மயக்கும் புதுமைகள் இருக்கும். புவியோரை மயக்கும் புதுமைகள் இருக்கும். கவியன் பாடலிலே காணலாம் செம்மைகள். நவில்வது இலக்கணம் நாடுவது தூய நட்பு. நவில்வது இலக்கணம் நாடுவது தூய நட்பு. கவிமாமணியே வருக மேடை காத்திருக்கிறாள் மரகதவல்லி. காவிய தலைவையை கரம் ஏந்தி செல்லுங்கள். ஒரு நாவல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பல இலக்கணங்கள் இருந்தாலும் கூட வரலாற்று நாவல் இதற்கு சரியான தகுதி வேண்டும். ஆனால் தமிழிலே வெளிவந்த நூலெல்லாம் வரலாற்று நாவல்கள் அல்ல. அவெல்லாம் வரலாற்று புனை கதைகள். இட் இஸ் நாட் எ ஹிஸ்டாரிக் நாவல் பட் ஏ ஹிஸ்டாரிக் ரொமான்ஸ். இந்த நாவலில் வளர்த்து செல்கின்ற முறை இருக்கிறதே மிகச்சிறந்த முறையிலே உருவாக்கியிருக்கிறார். நாவலை கொண்டு செல்வது என்பது ஒரு நகர்த்துவது என்பது பிளாட் அவ்வளோ எளிமை இல்லை. ஏனென்றால் ஒரு கதைக்கு அடுத்த கதைக்கும் தொடர்ச்சி இருக்க வேண்டும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும், திடீர் திருப்பம் இருக்க வேண்டும். வரலாறு என்றாலே காதலும் வீரமும் இல்லாத வரலாறு கிடையாது. உலகத்திலே சிறந்த வரலாற்று நாவல் என்று புகழ்பெற்றவன் கிப்பன். த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ரோமன் எம்பையர், ரோம பேரரசனுடைய எழுச்சியும் வீழ்ச்சியும் என்ற நாவல் தான் உண்மையிலேயே வரலாற்று நாவல். புனைவு இல்லாத வரலாற்று நாவல் கிப்பன் படைத்தது. அதற்கு பிறகு உலகத்தில் இருந்த அனைத்து வரலாற்று நாவல்களுமே புனைவு இல்லாமல் இருந்ததில்லை. எனவே இட் இஸ் கால்டு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் என்று சொன்னேன். இந்த புனைவை கூட மிக அழகாக எளிமையாக உள்வாங்கிக் கொண்டு எழுதுகிறார். தொடக்கத்திலேயே விவசாய குடும்பத்தை காட்டுகின்றார். வேளாண்மை குடும்பத்திலிருந்து வந்த ஒருத்தி மாதங்கி. அவர் எவ்வாறு ராணியினுடைய பணி ஆகி அதற்கு பிறகு படிப்படியாக உயர்ந்து அந்த பரமேஸ்வரி உள்ளத்தை படம் பிடிக்கிறார். காதல், அது மோதல் என்று ரெண்டுமே இருக்கும். இப்படி அவருடைய சாமர்த்தியத்தையும் ஆட்சி ஆளுமையையும் கூட மிக அழகாக சொல்லுகிறார். மகேந்திரவனுடைய மகன் பரமேஸ்வரவர்மன் மிக சிறந்த முறையிலே ஆட்சி திறமை அவன் ஆண்டிருக்கிறான். எப்படி கூரம் என்ற செப்பேட்டை வைத்துக்கொண்டு அவன் வரலாற்றை அணுகிற பொழுது எந்த அளவுக்கு அவன் கட்டளையை அமைத்து மிக சிறந்த முறை உருவாக்கியிருக்கிறார் என்பதை இந்த நாவலிலே இறுதி பகுதியிலே சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது இவர் ஒரு மிக சிறந்த முறையில் உருவாகிறார் என்பது இந்த நந்திநகர் உதயவர்மன் என்பவர் எனக்கு துணையாக இருக்கிறான். மாதங்கி காதலையும் அவன் அறிவான், மன்னருடைய காதலையும் அறிவான். இந்த ஓலை கொடுத்து அனுப்புதலே தான் இந்த கதையினுடைய ரகசியமே இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஓலை கொடுக்குற இடமே ஒரு 4-5 வருது. அதுபோல் ராஜரிஷி ராஜகுருவை பற்றிய செய்திகள்லாம் வருது. ரகசியங்களை வெளிப்படுத்தவும் மன்னருக்கு ஆலோசனை கூறவும் அந்த ராஜகுரு இருந்தார்கள். ராஜகுருவால் தான் அன்றைய அரசனெல்லாம் அவர் சொல்படி கேட்டார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழகத்தை ஆண்டிருந்த அனைத்து மன்னர்களும், அதாவது பல்லவர் காலம் தொடங்கி தொடக்கத்தில் சொல்கிறார் பல்லவர் யார் என்று ஒரு கருத்தை நாம் பார்க்கிறோம். இந்த அறிமுக உரையிலேயே மிக சுருக்கமாக வரலாற்று துளியை தேர்ந்துளியாக தந்திருக்கிறார். அதை படிக்கிற போது நமக்கு நாவலுடைய போக்கு எப்படி இருக்குது என்பதை புரிகிறது. உண்மையிலேயே இந்த நாவலில் பார்க்கும்போது அந்த மகேந்திரவர்மன் ஓலை கொடுத்து அனுப்புகிறான் முதல்ல. அதன் பிறகு சாமியார் சந்திப்பு நடக்கிறது. பல்லவர் மீது படையெடுக்க 3
சாளுக்கிய படை, ராஷ்டிரகூட படை, கங்க நாட்டுப்படை. இந்த 3 நாடுகளுமே எப்படியாவது காஞ்சி நகரை பல்லவர் குலத்தை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், ஆட்சியை பரப்ப வேண்டும் நினைக்கிறார்கள். அதற்கான சூழ்ச்சிகள்லாம் செய்கிறார்கள். இப்படி பல்வேறு அமைப்புகளை சார்ந்த 3 மன்னர்களும் மூவேந்தர் என்று குறிப்பிட்டார். பொதுவாக நான் நாவலில் சொல்லும்போது, நாவல் மட்டுமல்ல, மூவேந்தர் சொன்னால் சேர சோழ பாண்டிய தான் குறிக்கும். ஆனால் இவர் மூவேந்தர் என்று இந்த 3வரையும் குறிக்கிறார். இப்படி இந்த நாவலில் பார்க்கும்போது அந்த ராஷ்டிரகூடர் மன்னன், கங்க நாட்டு மன்னன், அதற்கு பிறகு பார்த்தால் இங்கே சலூக்கிய மன்னன், இந்த 3வரும் சேர்ந்து எப்படியெல்லாம் அங்கே காஞ்சி நகரை கைப்பற்ற வேண்டும் துடிக்கிறார்கள். நாவலுடைய விரிவுக்கு காரணமே தான். ஒரு நாவலை நகர்த்தி செல்வது என்பது இந்த 3வருடைய பங்கேற்பு இல்லாமல் முடியாது. இந்த 3 பங்கு இருந்தால் தான் நாவலை பரமேஸ்வரனுக்கு எதிராக திருப்ப முடியும். பரமேஸ்வரனுடைய கதை தொடர்ச்சியானது நகரும். அப்போ நகருகிற பொழுதுதான் இந்த கதை பின்னல் என்று சொல்லக்கூடிய பிளாட் உருவாகும். அப்படி மிகச் சிறந்த முறையிலே தருகிறார். மூப்பு காரணமாக மகேந்திரவர்மன் தன்னுடைய மகன் பரமேஸ்வரனுக்கு அங்கே பட்டமளி, மன்னன் என்ற பட்டமளிக்கிறான். அதற்கு பிறகுதான் பரமேஸ்வரனுடைய ஆட்சி திறமையும் போர் திறமையும் எப்படியெல்லாம் மாதங்கியருடைய உடனிருந்து அவருடைய ஆட்சி திறமையை அணுகக்கூடிய நிலையிலே பார்க்கிறோம். மாதங்கியை விரும்புகின்ற மன்னன் வர்ணிக்கிறார், நாசுக்கா நீங்கிறார் பாருங்க. மலரின் இதழாய் வடிவம், கனியின் வடிவாய் இளமை, கொள்ளை கொள்ளும் படவடக்கும் பட்டாம்பூச்சியின் சிறகாய் கண் இமைகள், தொட்டுவிட வேண்டுமே என்று சொல்லப்படுவது கன்னம் என்று உதயவர்மன் இங்கே நினைக்கின்றான் மன்னன். அப்படி ஒரு அழகான ஒரு வர்ணனையை தருகிறார். அதுபோல் போர்க்கள காட்சியை சொல்லும்போது நமக்கு கலிங்கத்து புரணி நினைவூட்டுவது போல போர்க்கள காட்சியை வர்ணிக்கின்றார். அதுபோல் போருகிற பொழுது விக்ரமாதித்தன், சலுக்கிய மன்னன் விக்ரமாதித்தன் ஓட விரட்டி துணி இல்லாமல் ஓடுகிறான். அந்த அளவுக்கு அந்த போர் செய்திகள்லாம் தருகிறார். இப்படி இந்த ஒரு வரலாற்று நாவலில் கூடிய வரைக்கும் கள ஆய்வு முக்கியம். கள ஆய்வு இல்லாமல் கதை கிடையாது. இவரெல்லாம் சென்றிருக்கிறார். எப்படி நான் முதல் சொன்னது போல் காவிய புலவர் எங்கெல்லாம் சென்று வீரநாச்சியர் கோட்டைகள், கொத்தலங்கள், அந்த அமைப்பெல்லாம் அழகாக சொல்கிறாரோ அதுபோல் இவர் மிக அழகாக அவற்றையெல்லாம் உணர்ந்து சொல்கிறார். இப்படி ஒரு சரித்திர நாவலை எழுதி தமக்கு என்ற தனி அடையாளத்தை பெற்றிருக்கின்ற அவரை மிக சிறந்த முறையிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் மேலும் அவருக்கு புகழ் வர வேண்டும் என்று சொல்லி இந்த சிற்றுரையை முடித்துக் கொண்டேன். நன்றி, வணக்கம். திரு லிங்கராஜா அவர்களின் கருத்துரை. ஒவ்வொரு தொகுதியாக ஏற்கனவே 2 தொகுதிகள் வெளியிட்ட போதே பார்த்தேன். அதை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது அவர் எப்போதும் சொல்வார், சரித்திர நாவல்கள் நீங்களும் எழுதுகிறீர்கள், நம்ம ஊரை பற்றி, நம்ம மன்னரை பற்றி எழுதுங்க அப்படின்னு சொல்லுவார். நானும் தொண்டை மண்டலத்தை சேர்ந்தவன்தான். ஆகையால் பல்லவர்களின் சரித்திரத்தை அற்புதமாக கதைக்களம் அமைத்து இந்த நாவலை கொடுத்திருக்கிறார்கள். அதை படிக்க வேண்டும். இன்னும் நாம் படிக்கவில்லை. நிச்சயம் இந்த நாவல் சிறப்பாக இருக்கும். இது போன்ற பல கதைக்களங்களை அமைப்பதில்தான் இந்த சரித்திர நாவல் என்பது சிறக்கும். சரித்திரம் என்பது வரலாற்றை மட்டும் சொல்லிக்கொண்டு போகலாம், அதுக்கு ஆதாரங்களை கொடுக்கலாம். ஆனால் நாவல் என்பது கதைக்களத்தின் மூலமாகத்தான் சிறக்கும் என்பதை இவர் இந்த கதைக்களங்களை எல்லாம் அற்புதமாக அமைத்து எழுதியிருக்கிறார் என்று அறிந்தேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் இது போன்ற பல நாவல்களை, சரித்திர புதினங்களை தொண்டை மண்டலத்தை சேர்ந்த, காஞ்சிபுரத்தை சேர்ந்த பக்கத்து ஊர்களிலெல்லாம் இருக்கின்ற ஆலயங்களையெல்லாம் எடுத்து தேர்ந்து அந்த ஆலயங்களும் மன்னர்களுக்கும் என்ன பொருத்தங்கள் இருக்கின்றன என்று கள ஆய்வுகளை செய்து பல சரித்திர நாவல்களை, பல்லவர்கள் காலத்து நாவல்களாக எழுதி, வரலாற்றுகளை நாவல்களாக எழுதி அவர் தருவார் என்ற நம்பிக்கையில் அவருக்கு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.